சொல்லுக்கா. ஒன்றும் இல்லைக்கா, நாளைக்கு ரேட்டிங்னு சொன்னீங்க இல்லையா, நாளைக்கு வந்தே ஆகணுங்களா? உங்களுக்கு லோன் பணம் கொடுத்தே ஆகணுங்களா? வந்தால் வாங்க, வரலன்னா நின்றுக்கோங்க. சும்மா எருமை இவங்க லோன் பணத்தை வாங்கி எனக்கிட்ட இருந்தா கவிதா வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போகிற மாதிரி இவங்க வாங்கிட்டு போகிறதுக்கு நாம் இவங்களுக்கு ஃபோன் பண்ணிகிட்டே கிடக்கணும் வேற. இப்போ சாமி இவங்களுக்கு நாளைக்கு அதை முடிச்சுட்டு பணம் வாங்கி அவங்க கையில் கொடுக்குற வரைக்கும் நம்மளுக்கு போதும் போதும்னு ஆயிரும். ஆமாம், அண்ணி எங்கே போயிட்டாங்க? ஆளே இல்லை. ஏம்மா அண்ணி உனக்கிட்ட சொல்லலையா? நாளைக்கு பேங்க் மேனேஜர் வராங்களாம், எல்லாத்தையும் குரூப்பை பார்த்து ரேட்டிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் லோன் வந்து இன்னும் 2 நாளில் வந்துருமா. நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க லோன் பணத்தை எடுத்து? அதனால் நானே எடுத்துக்கிட்டுமா? நான் எடுத்துக்கிறேன், ஆனால் நீங்கள் கட்டிடுங்க. ஹாய் நாத்து, முன்னே சொல்லியிருந்தா உனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்திருப்பல்ல. பரவாயில்ல, நீ ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்கள் மாமியாருக்கே கொடுங்க. ஏன் நாத்து, என்னாச்சு? அத்தை இந்தாங்க அத்தை காஃபியும். ஒன்றும் இல்லை அண்ணி, ரொம்ப நாளாக ஆசை எனக்கு பிரேஸ்லைட் போடணுன்ட்டு. அது வாங்கலான்னு தான் சொல்லி ஆசைப்பட்டேன். சரி, என் பணத்தில் மட்டும் வாங்க முடியாதுல்ல நீ, அதனால் உங்கள்கிட்ட கொடுங்கன்னு கேட்டேன். அதுக்கு அம்மா வேணுமோ அப்படி கோச்சிக்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை நாத்து, உங்கள் அண்ணாவுக்கு கார் எடுக்கணும்னு ரொம்ப நாளாக ஆசை, சரியா? அதனால இங்கேயே ஒரு கார் பார்த்துருக்குறாராம், அது வந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சரி, இந்த 2025 ஃபர்ஸ்ட் மாதத்துலேயே எடுத்துடலான்னு சொல்லி ரொம்ப ஆசைப்படுறாரு. சரி, எங்ககிட்ட இருக்கிற நகையெல்லாம் கொடுத்தோம். அப்பயும் என்னன்னாரு, இன்னும் 2 லட்ச ரூபாய் தேவைப்படுது. நானே உனக்கிட்ட கேட்கலான்னு நினைச்ச நாத்து, நீ அதுக்குள்ளே எங்ககிட்ட கேட்குற. யார்கிட்ட? இந்த சின்ன பொண்ணுக்கிட்டியா? நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு சின்ன பொண்ணு. இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன் ஏற்றுக்கவே மாட்டேங்கிற. அதை இவ எடுத்துப்பாலாம், நாம் கட்டணுமா? யாருக்கிட்ட? இந்த நாத்துக்கிட்டியா? அடுத்து பர்ஃபார்மன்ஸை பாரு. சரி அண்ணி, நான் வீட்டுக்கு போகிறேன். இனிமேல் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன், உங்ககிட்டயும் பேச மாட்டேன், உங்கள் மாமியார்கிட்டையும் பேச மாட்டேன். ஒரு பொண்ணு வந்து கேட்குறாளேன்னு சொல்லி கொஞ்சமான ஹெல்ப் பண்ணுறீங்களா? ஐயோ மீனம்மா, எதுக்கு மீனம்மா இப்படி அழுற? நீ அழாதம்மா, நீ அழுறத பார்த்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது மீனம்மா. ஐயோ, இந்த மனுஷன் வேறு எங்கேருந்து வந்தாரு? ஐயோ, இவன் போடுற சீனில் நடுப்புலையுமே இவர் மயங்கருவாரே. அண்ணே, நான் என்னமே கேட்கலண்ணே. அண்ணி இது லோன் பணத்தில் எனக்கு பிரேஸ்லெட் வேணும்னு சொன்னேனே, அதுக்கே அம்மா எனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அண்ணி எங்கே நீ கார் வாங்குறன்னு சொல்லிட்டாங்கண்ணே. உனக்கு தங்கச்சி முக்கியம் இல்லையா? உனக்கு காரு தான் முக்கியமா? அவளை தான் முடிஞ்சு நல்ல நாள்லேயே இவர் அவளை தான் தங்கச்சிக்கு மயங்கிடுவார். பத்தாத்துக்கு நான் முக்கியமா கார் முக்கியமானா இப்போ சொல்லுவார் பாரு, எனக்கு நீ தான் முக்கியன்னுவார். ஜோசப்பு, அவள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்காத. அவளுக்கு கொடுத்தே நம்ம சொட்டையாயிருவோம். அவளுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் அவளுக்கு பத்தாது. அமைதியாரு, நம்ம கார் எடுக்கணும். அப்படி சொல்லுங்க அத்தை, நீங்கெல்லாம் கரெக்டாக இருக்கிறீங்க அத்தை. உன் மகனை பாருங்களே. இப்போ எனக்கு காரு வேணாம், ஒன்றும் வேணாம், சரியா? நான் இன்னும் 2-3 மாதம் விட்டு நான் மெதுவாக எடுத்துக்கிறேன். சின்ன பொண்ணு, நீ லோன் பணத்தை வாங்கி என் தங்கச்சிக்கிட்ட கொடுத்துரு, அந்த பணத்தை நாமளே கட்டிக்கலாம், சரியா? சரியா மீனம்மா, நீ அழக்கூடாது என்ன? சரி, நீ இருந்து பார்த்துட்டு போமா, நான் ரூமுக்கு போகிறேன். யார்கிட்ட விளையாடுறீங்க? இந்த நாத்துக்கிட்டேவா? ஓகே, நீ பாய். மம்மி வாயை மூடு, சரியா? பாரு, அண்ணி வடை சட்னி அதுக்கப்புறம் காப்பி ஆறி போயிட்டுக்கோம். அதனால புதுசாக வாங்கி வந்து கொடுத்து சாப்பிடு. ஃபஸ்ட்டு உன் டோரை க்ளோஸ் பண்ணு. பாய். என்ன சின்ன பொண்ணு இப்படி ஆயிடுச்சு? நம்ம என்னென்னமோ பிளான் போட்டோம், கடைசியில் அவள் ஜெயிச்சுட்டு போயிட்டால சின்ன பொண்ணு. விடுங்க அத்தை, என்ன செய்யறது? நம்ம நாத்து தானே, எங்கேயே எடுத்துட்டு போட்டு விடுங்க. உண்மையிலேயே சின்ன பொண்ணு, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் உன்னை மருமகளை அடையிறதுக்கு. வேற ஒருத்தர் இருந்தா என்ன சண்டை பிடிப்பாங்க தெரியுமா? ஆனால் நீ பெருந்தன்மை விடுங்கன்னு சொல்கிற. ஆனால் இருந்தாலும் நீ ரொம்ப நல்ல பொண்ணு சின்ன பொண்ணு. நான் கேட்டு வந்தவ தான் மருமகளை. சரிங்க அத்தை, விடுங்க, நீங்கள் சாப்பிடுங்க, நான் ரூமுக்கு போகிறத்த. யாரு? நான் நல்ல மருமகளா? இப்படியே சொல்லி சொல்லியே உடம்பு ரணகலம் பண்ணிட்டீங்களே. ஜோசப்பு வரையிரு. நல்ல மாமியெல்லாம் நினைக்காதீங்க, மருமக்கு மர இப்படி தான் ஐஸ் வச்சு நம்ம ஒலிக்கு கொண்டாடணும், சரிங்களா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். மறக்காத அம்மா பொண்ணு சேனலை கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.